இப்போ அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் அதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸ்லேயும் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பேரண்ட் டு சில்ட்ரன், சில்ட்ரன் டு பேரண்ட், இந்த ரெண்டு டைப் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்ஃபரை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷன் இல்லாத ஒரு காம்பனண்ட். ஸோ ஒரு காம்பனண்ட்டுக்கும் இன்னொரு காம்பனண்ட்டுக்கும் ரிலேஷனே இருக்காது, பேரண்ட் சில்ட்ரன் ரிலேஷனே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற காம்பனண்ட்ஸுக்கு எப்படி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? ஸோ அதை வந்து அன்ரிலேட்டட் காம்பனண்ட் இல்லை சிப்ளிங் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதாவது இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷன் பார்க்கும்போது இந்த சைல்டு அப்படிங்கிற இந்த காம்பனண்ட்டை ஆப் காம்பனண்ட்ல நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்போம். கரெக்டா? இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ விச் மீன்ஸ் இந்த சைல்டு காம்பனண்ட் பேரண்ட் காம்பனண்டோட லிங்க்ல இருக்கு. அதனால தான் இது பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷன் அதுக்குள்ள வருது, அந்த டைப்ல வருது. இதுவே நான் இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, சில்ட்ரன் காம்பனண்ட்ல இருந்து ஹெட்டர் காம்பனண்ட்டுக்கு நான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனால் ஹெட்டர் காம்பனண்ட்டோ இல்லை சில்ட்ரன் காம்பனண்ட்டோ இந்த மாதிரி லிங்க்ல இல்லை. பேரண்டாவோ இல்லை சில்ட்ரனாவோ எந்த லிங்க்கும் கிடையாது. ஆனாலும் எனக்கு வந்து சில்ட்ரன் காம்பனண்ட்ல இருந்து இந்த ஹெட்டர் காம்பனண்ட்டுக்கு சம் டேட்டாவை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஏதோ ஒரு டேட்டாவை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஓகேவா? ஸோ இப்போ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்கு நமக்கு இது ரெண்டுக்கும் காமனா ஒரு ஃபைல் வேணும். ஸோ காமனா ஒரு ஃபைல் இருந்தாதான் நம்மளால அந்த ஃபைல் மூலியமா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து இந்த சில்ட்ரன் அண்ட் பேரண்ட் காம்பினேஷன்ஸ்ல அந்த டேக் நமக்கு டைரக்டா இருந்துச்சு, ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இங்கே எதுவுமே ரெஃபரன்ஸ் இல்லை. அப்போ இதுக்கு என்ன ஒரு வழினா, இது ரெண்டுக்கும் காமனா ஒரு ஃபைல் வந்து வேணும். ஸோ அந்த ஃபைல்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா சர்வீஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ காமனா ரெண்டு காம்பனண்ட்டுக்கும் ஒரு சர்வீஸ் ஃபைல் நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி ஒரு சர்வீஸ் ஃபைலை கிரியேட் பண்றது அப்படின்னா, அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. சேம் அஸ் ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ற மாதிரி தான் நம்ம ஒரு சர்வீஸ் ஃபைலையும் கிரியேட் பண்ணணும். ஸோ கமாண்ட் என்னன்னா, காம்பனண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு ng ஜெனரேட் காம்பனண்ட், அந்த காம்பனண்ட் நேம், இதுதான் காம்பனண்ட்டை கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட். சேம் சர்வீஸை கிரியேட் பண்றதுக்கு ng ஜெனரேட் சர்வீஸ், எஸ்ன்னு போட்டுருக்கேன், இதுக்குள்ளேயே டைப் பண்ணுறேன், ஜெனரேட் சர்வீஸ், அந்த சர்வீஸோட நேம். ஸோ இது வந்து அன்ரிலேட்டட் காம்பனண்ட் ஃபைல் ஷேரிங் தானே. ஸோ இது ஷேர் பண்ண டேட்டா ஷேர், ஸோ டேட்டா ஷேர். ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ ஒரு சர்வீஸ் ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்டு ng ஜெனரேட் சர்வீஸ், அந்த சர்வீஸ் ஃபைலோட நேம். இதுதான் வந்து ஒரு சர்வீஸ் ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்ட். ஸோ இந்த கமாண்டை ரன் பண்ணும்போது நமக்கு ரெண்டு ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். நம்ம காம்பனண்ட்டை ஜெனரேட் பண்ணும்போது நமக்கு 4 ஃபைல் கிரியேட் ஆச்சு. ஸோ HTML, CSS இருந்துச்சு, அதுக்கப்புறம் spec.ts ஒரு ஃபைல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு TS ஃபைல் இருந்துச்சு. கரெக்டாக 4 ஃபைல் இருந்துச்சு. ஆனால் இந்த சர்வீஸ் கமாண்டை ரன் பண்ணும்போது நமக்கு ரெண்டு ஃபைல் கிரியேட் ஆகும். ஒன்று TS ஃபைல், service.ts, அது ஃபர்ஸ்ட் ஃபைல், அங்கே தான் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டிஸாக இருக்கும். அடுத்தது spec.ts, அதாவது அந்த சர்வீஸ் ஃபைலுக்கான டெஸ்ட் கேசஸ்லாம் எழுதுறதுக்கான ஒரு ஃபைல். ரெண்டு ஃபைல் நமக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்டர் பண்ணனா எனக்கு ஒரு ரெண்டு ஃபைல் வந்து இந்த ஆப்புக்குள்ள கிரியேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கிரியேட் ஆகிடுச்சு, டேட்டா ஷேர்டு டாட் சர்வீஸ் டாட் டிஎஸ். இந்த மாதிரி ஒரு ஃபைலும், டேட்டா ஷேர்டு டாட் சர்வீஸ் டாட் ஸ்பெக் டாட் டிஎஸ். ஸோ இந்த ஸ்பெக் ஃபைல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த காம்பனண்ட், இப்போ இங்கே காம்பனண்ட்டோட ஸ்பெக் ஃபைல்னா அந்த காம்பனண்ட்டுக்கான டெஸ்ட் கேஸ் எழுதுறது. ஸோ அப்போ இந்த சர்வீஸோட ஸ்பெக் ஃபைல் அப்படின்னா இந்த சர்வீஸ் ஃபைலுக்கான டெஸ்ட் கேசஸ் எழுதுறதுக்கான ஃபைல். ஓகே, ஸோ ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதுறதுக்கான ஃபைல், ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறதுக்கான ஒரு ஃபைல், ரெண்டு ஃபைல் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ
டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நமக்கு இந்த மாதிரி மிடில் பர்சன் ஒன்று வேணும், அதாவது மிடில் ஃபைல். ஸோ அதுக்கு சர்வீஸ் ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இப்போ அடுத்தது வரக்கூடிய டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கணும் ஃபர்ஸ்ட். கரெக்டா? இப்போ இந்த சில்ட்ரன் காம்பனன்ட்ல இருந்து தான் நம்ம டேட்டாவை அனுப்ப போறோம். ஹெட்டர் காம்பனன்ட்ல தான் நம்ம அந்த டேட்டாவை கெட் பண்ண போறோம். ஓகே, அப்போ சில்ட்ரன் காம்பனன்ட்ல இருந்து டேட்டாவை அனுப்பும் போது அந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் இந்த சர்வீஸ் ஃபைல் வாங்கணும். என்ன டேட்டாவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம சில்ட்ரன் காம்பனன்ட் கிட்ட இருந்து வாங்கணும். அதுக்கப்புறம் தான் வாங்கின டேட்டாவை ஹெட்டருக்கு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு காம்பனன்ட்ல இருந்து டேட்டாவை வாங்கி இன்னொரு காம்பனண்ட்டுக்கு கொடுக்கணும். இதுதான் இங்க நடக்க போகுது. ஸோ அப்போ இதை ஒரு டேட்டாவை வாங்குறதுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு பிஹேவியர் சப்ஜெக்ட் அப்படின்ற அந்த ஒரு மெத்தட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு டேட்டாவை நம்ம கெட் பண்றது, ஒரு காம்பனன்ட்லேருந்து வாங்குறது. ஓகேவா? ஸோ இந்த பிஹேவியர் சப்ஜெக்ட் என்ன பண்ணும்னா, இந்த பிஹேவியர் சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ரைவேட் இருக்கட்டும், நான் சொல்றது என்னன்னு. ஸோ மெசேஜ், ஒரு மெசேஜை நான் இங்கே வாங்க போகிறேன். ஸோ மெசேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், ஜஸ்ட் ஒரு வேரியபிள். ஸோ இதில் நியூ பிஹேவியர் சப்ஜெக்ட். ஸோ பிஹேவியர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது RxJS அப்படிங்கிற அந்த ஒரு பேக்கேஜஸோட ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ நான் அது என்ன பண்ண நான் சொல்கிறேன். ஸோ இதோட டைப் வந்து நான் ஸ்ட்ரிங்கு, ஸோ அதனால ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன். அண்ட் இதுக்கான டிஃபால்ட் மெசேஜ் நான் ஒன்று கொடுக்குறேன், இனிஷியல். ஸோ ஒரு இனிஷியல் அப்படின்னு வச்சுக்கலாம், இனிஷியல் மெசேஜ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், மெசேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த வேரியபிளுக்கு ஒரு பிஹேவியர் சப்ஜெக்டை ஈக்குவல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த பிஹேவியர் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு இனிஷியல் மெசேஜ் ஒன்று, அதாவது கான்ஸ்டன்ட் மெசேஜ். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த வேரியபிளோட வேல்யூ இனிஷியல் மெசேஜ் அப்படின்றதுக்காக இதை இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த பிஹேவியர் சப்ஜெக்டோட டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. நான் ஸ்ட்ரிங்காக தான் இதை கொடுக்க போறேன், அதனால ஸ்ட்ரிங்னு டைப் வச்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம வேரியபிள்லாம் பார்க்கும்போது கோலன் வச்சு அதோட டைப் கொடுத்துருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு மெத்தடுக்கு நம்ம டைப் கொடுக்கும் போது இந்த மாதிரி தான், கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிளுக்கு நடுவில் தான் டைப் கொடுக்கணும். ஓகேவா? ஒரு வேரியபிளுக்கு கொடுக்கணும்னா கோலன் வச்சு கொடுக்கணும், இந்த மாதிரி கோலன் வச்சு கொடுக்கணும். ஆனா ஒரு மெத்தடுக்கு கொடுக்கணும்னா இந்த மாதிரி அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் போட்டு தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஒன்று புதுசாக இருக்கும், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கம்மிங் பேக் டு திஸ் டாபிக். ஸோ இந்த பிஹேவியர் சப்ஜெக்ட் இது என்ன பண்ணும்னா, ஒரு காம்பனன்ட்ல இருந்தோ இல்லை ஏதாவது ஒரு டேட்டா நமக்கு, அதாவது சொல்றது, நம்ம ஒரு டேட்டாவை வாங்குறதுக்கான ஒரு மெத்தட், ஒரு காம்பனன்ட்ல இருந்து இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து சம்வேர் ஒரு டேட்டா, சம் ஆஃப் டேட்டா, அது என்ன டைப் ஆஃப் டேட்டாவான இருக்கலாம், அந்த டேட்டாவை கெட் பண்றதுக்கான ஒரு மெத்தட். ஸோ அதுதான் வந்து இந்த பிஹேவியர் சப்ஜெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட். இப்போ இங்கே நம்ம காம்பனன்ட், இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் இருக்கு, நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு அசம்ஷன். ஸோ நம்ம கிட்ட நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு, நிறைய பேஜஸ் இருக்கு, நிறைய ஃபங்க்ஷன்ஸும் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சம் ரேர் கேஸ் ஆக்சிடென்ட்டா ஏதாவது வேல்யூஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இப்போ இங்கே நம்ம ஒரே ஒரு பிஹேவியர் சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்றோம், இதே மாதிரி நம்ம மல்டிபிளா நிறைய யூஸ் பண்றோம்னு வச்சுக்கலாம். நிறைய பிஹேவியர் சப்ஜெக்ட் போட்டு வேற வேற வேரியபிள் நேம் வச்சு நிறைய யூஸ் பண்றோம்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதாவது ஒரு தவறுதலா கூட அது வந்து டேட்டாவை மாத்தி எடுத்துடக்கூடாது வேற ஒரு விஷயத்துல இருந்து. அதாவது இப்போ இந்த மெசேஜ் சோர்ஸ் என்ன வேணுமோ அதை மட்டும் தான் எடுக்கணும். நம்ம நினைக்கிற டேட்டா எங்கேயோ அதுதான் எடுக்கணும், மாத்தி எடுத்துடக்கூடாது. ஆக்சிடென்ட்டா கூட அதை மாத்தி எடுத்துடக்கூடாது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா,
ஸோ நான் இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், என்னோட கரண்ட் மெசேஜ். ஸோ கரண்ட் மெசேஜ் ஈக்குவல் டு இந்த மெசேஜ் சோர்ஸ். ஸோ ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணோம்னா திஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். திஸ் டாட் மெசேஜ் சோர்ஸ் டாட் ஆஸ் அப்சர்வபிள் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணணும். இந்த ஆஸ் அப்சர்வபிள் என்ன பண்ணுன்னா, இது வந்து பிஹேவியர் சப்ஜெக்டோட ஒரு மெத்தடு. இதோட வேலை என்னன்னா, ஆக்சிடென்டா கூட வேற ஒரு பிஹேவியர் சப்ஜெக்டை அப்சர்வ் பண்ணி டேட்டாவை எடுத்து வச்சுக்காது. பர்ஃபெக்டா இந்த மெசேஜ் சோர்ஸை மட்டும் தான் அப்சர்வ் பண்ணும், டேட்டாவை எடுக்கும். ஓகே, வேற ஒரு பிஹேவியர் சப்ஜெக்ட்ல இருக்க டேட்டாவை இல்லை மெசேஜஸை எடுக்காது. ஸோ இந்த ஆஸ் அப்சர்வபிளோட வேலை அதுதான். ஓகே, ஸோ டேட்டாவை ஆக்சிடென்டா கூட சேஞ்ச் பண்ணாம கரெக்டான டேட்டாவை எடுக்கிறதுக்கு இந்த ஆஸ் அப்சர்வபிள் அப்படின்ற இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பிஹேவியர் சப்ஜெக்ட்ல இருக்க ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன், ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ இந்த பிரைவேட் எதுக்கு அப்படின்னா, இந்த ஒரு வேரியபிள்ல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு பப்ளிக், இன்னொன்னு பிரைவேட். ஸோ வேரியபிள் பப்ளிக் பிரைவேட். ஓகேவா? ஸோ பப்ளிக் வேரியபிள்ஸ், பிரைவேட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பப்ளிக் வேரியபிள் அப்படின்னா என்னன்னா, அந்த வேரியபிள், அதாவது இப்போ இந்த சர்வீஸ் ஃபைல இது வந்து நான் காமன் ஃபைல்னு சொன்னேன் ஆல்ரெடி. அப்போ இந்த பப்ளிக் வேரியபிளை, அதாவது இந்த வேரியபிள் பப்ளிக்கா இருந்துச்சுன்னா, பப்ளிக் வேரியபிளை எந்த காம்பனன்ட்ல வேணும்னாலும் நம்மளால கால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதை நான் பண்ணி காட்டுறேன், பட் ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பப்ளிக் வேரியபிளை எந்த காம்பனன்ட்ல வேணும்னாலும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா பிரைவேட் வேரியபிள்ஸை வேற காம்பனன்ட்ல யூஸ் பண்ண முடியாது, அந்த ஃபைல்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இல்லை, இப்போ எக்ஸாம்பிள் இது சர்வீஸ் ஃபைல். ஸோ அப்போ இந்த சர்வீஸ் ஃபைல்ல மட்டும்தான் இந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். ஒரு காம்பனண்டா இருந்துச்சுன்னா அதுல நீங்க பிரைவேட்னு போட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிருந்தீங்கன்னா அந்த காம்பனன்ட்ல மட்டும்தான் அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். அதர் காம்பனன்ட்ஸ்ல இல்லை அதர் சர்வீஸ் ஃபைல்ல யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு அந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் இந்த பப்ளிக் அண்ட் பிரைவேட். பப்ளிக்னா எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதர் காம்பனன்ட்ஸ், அதர் சர்வீஸ் ஃபைல். ஆனா பிரைவேட் அப்படின்னா அந்த காம்பனன்ட்ல இல்லை அந்த சர்வீஸ் ஃபைல்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் வந்து இங்க மட்டும் எனக்கு யூஸ் பண்ணா போதுன்றதுக்காக நான் பிரைவேட் போட்டிருக்கேன். தென் இப்போ அடுத்து வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டாவை கெட் பண்ணியாச்சு, டேட்டா சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்கு அப்சர்வபிள் போட்டாச்சு, கரெக்டா அந்த டேட்டாவை தான் எடுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ அடுத்து வந்து டேட்டாவை அனுப்பணும், கரெக்டா? ஸோ அப்போ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சென்ட் மெசேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். மெசேஜ் தானே சென்ட் பண்ண போகிறோம், சென்ட் மெசேஜ். ஸோ இதில் வந்து மெசேஜ் ஒரு இன்புட்டான வாங்கி சென்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரிங் அதோட டைப்பு. ஓகே, ஸோ இங்கே வந்து மெசேஜை சென்ட் பண்ணுறதுக்கு, ஐ மீன் இந்த டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு, இன்னொரு காம்பனண்ட்டுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட். அதுவும் இந்த பிஹேவியர் சப்ஜெக்ட்ல தான் இருக்கு. ஸோ இந்த திஸ் டாட் மெசேஜ் சோர்ஸ் டாட் நெக்ஸ்ட், இந்த நெக்ஸ்ட்ல வரக்கூடிய மெசேஜை நான் அனுப்புறேன். ஓகேவா? ஸோ அதாவது இந்த சென்ட் மெசேஜ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு மெசேஜை அனுப்ப போறேன், புது மெசேஜை ஒன்று அனுப்ப போறேன். சென்ட் நியூ மெசேஜ் வச்சுக்கலாம். ஒரு நியூ மெசேஜ் அனுப்புறதுக்கான ஃபங்க்ஷனை எதுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னா இந்த பிஹேவியர் சப்ஜெக்ட்டுக்கு அனுப்ப போறேன். ஸோ அதுக்கு அனுப்புறதுக்கு தான் இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி வேற ஏதாவது வேல்யூஸ் இல்லை டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு புதுசா வர டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணிடும் இந்த நெக்ஸ்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த பிஹேவியர் சப்ஜெக்ட்டுக்கு நம்மளோட டேட்டாவை நான் வந்து அனுப்புறேன், அவ்வளவுதான். இந்த நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணா, டேட்டா வரக்கூடிய டேட்டாவை நம்மளோட பிஹேவியர் சப்ஜெக்ட் தானே டேட்டாவை வாங்குறது, எடுத்து வச்சுப்போ ஸ்டோர் பண்ணி. ஸோ அப்போ அந்த இதுக்கு நான் என்னோட நியூ மெசேஜை அனுப்பணும். ஸோ அதுக்காக இந்த நெக்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா?
ஸோ இப்போ இங்கே எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கு எழுதியாச்சு, கரெக்டாக கெட் பண்ணுறதுக்கும் அப்சர்வர் போட்டாச்சு, டேட்டாவை அனுப்புறதுக்கும் அதாவது பிஹேவியர் சப்ஜெக்ட்டுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக அந்தந்த காம்பனண்ட்ல போயிட்டு நம்ம வந்து டேட்டாவை அனுப்பணும். அதாவது சில்ட்ரன் காம்பனண்ட்ல டேட்டா அந்த ஸ்ட்ரிங்கை அனுப்பணும். பேரண்ட் காம்பனண்ட் அதாவது ஹெட்டர் காம்பனண்ட் அதெல்லாம் நமக்கு வந்து இன்னொரு காம்பனண்ட் அதாவது ரிசீவர் காம்பனண்ட் வச்சுக்கலாம். சென்டர் காம்பனண்ட் சில்ட்ரன் அண்ட் ரிசீவர் காம்பனண்ட் வந்து ஹெட்டர் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா ஒரு காம்பனண்ட்டே கிரியேட் பண்ணிடுங்க. என்ஜி ஜெனரேட் காம்பனண்ட் சென்டர் அப்படின்னு ஒரு காம்பனண்ட், அடுத்து வந்து ரிசீவர் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் வச்சுக்கலாம். சென்டர் அண்ட் ரிசீவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காம்பனண்ட் இருக்கு. நான் சென்டர் காம்பனண்ட்ல போயிட்டு டேட்டாவை சென்ட் பண்ணணும். நான் எனக்கு தேவையான மெசேஜ் சென்ட் பண்ணணும். ரிசீவர் காம்பனண்ட்ல நான் ரிசீவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது இந்த ரெண்டுக்கும் சென்டர் அண்ட் ரிசீவருக்கு காமனா இந்த ஒரு சர்வீஸ் ஃபைல் வந்து இருக்கு, ஒரு மிட் மேன் மார்க். ஓகேவா? ஸோ இப்போ நான் சென்டர்ல போயிட்டு நான் என்ன மெசேஜ் வேணுமோ அதை சென்ட் பண்ணணுமா? எங்க சென்ட் பண்ணணும்? இந்த ஃபங்க்ஷனுக்கு சென்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ இப்போ நான் சென்டர் காம்பனண்ட்டுக்கு போயிட்டு இப்போ எப்படி ஒரு காம்பனண்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும், சேம் அஸ் ஒரு சர்வீஸ் ஃபைலையும் நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆனா அதை இம்போர்ட்ஸ்ல போடக்கூடாது. அதுக்கு வேற ஒரு இடம் இருக்கு. நான் சொல்றேன் இம்போர்ட் என்னோட டேட்டா ஷேர்டு சர்வீஸ் அதுதான் வந்து எனக்கு தேவை. நான் அந்த சர்வீஸ் ஃபைலை ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இம்போர்ட்ல அந்த ஃபைலோட நேம், ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் இங்க இருக்கும், டேட்டா ஷேர்டு சர்வீஸ். ஃப்ரம்ல அதோட லொகேஷன். ஸோ அவ்வளோதான், இது வேற எதுவும் இல்லைங்க. ஸோ இந்த ஃபைலை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். அடுத்தது இது எங்க கால் பண்றது அப்படின்னா, இங்க ஆங்குலர்ல கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னா இந்த காம்பனண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான விஷயங்கள். அதாவது இந்த காம்பனண்ட் ரன் ஆகுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ரன் ஆகணும் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனை நீங்க ரன் பண்ணிக்கலாம் அந்த கன்ஸ்ட்ரக்டார்ல. ஓகேவா? சார் சிம்பிளா கன்ஸ்ட்ரக்டார்னா என்னன்னா, இந்த காம்பனண்ட் இந்த சென்டர் காம்பனண்ட் இல்லை எந்த காம்பனண்டா இருந்தாலும் எல்லா காம்பனண்ட்லையும் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டார் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டார் வந்து இந்த காம்பனண்ட் ரன் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த காம்பனண்ட்ல இருக்க எல்லா ஃபங்க்ஷனும் ரன் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த கன்ஸ்ட்ரக்டார்ல இருக்க ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் காம்பனண்ட்டே ரன் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சில விஷயங்கள் நடக்கணும், சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கணும் அப்படின்னா அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டாரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் வெல் ஒரு சர்வீஸ் ஃபைலை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் இல்லைன்னா வந்து, ஏன்னா இப்போ இந்த காம்பனண்ட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அந்த சர்வீஸ் ஃபைல் தேவை. அந்த சர்வீஸ் ஃபைல் நான் ரீட் பண்ணால் மட்டும்தான் டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் காம்பனண்ட் ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் வேற ஏதாவது மாடியூல்ஸ் வந்து காம்பனண்ட் ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வேணும், அதை நான் ரீட் பண்ணி எடுத்துக்கணும். காம்பனண்ட் ரெண்டர் ஆகும்போது அந்த டேட்டாவை நாங்கள் ப்ராசஸ் பண்ணி காட்டணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்டாரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டார்ல எப்படி அதை வந்து இந்த சர்வீஸ் ஃபைல இம்போர்ட் பண்றது, எப்படி கால் பண்றது அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ள ஒரு வேரியபிள் ஜஸ்ட் ஒரு வேரியபிளை நம்ம கிரியேட் பண்ணோம், அவ்வளவுதான். ஸோ அதை நம்ம பிரைவேட் வேரியபிளாகவும் வச்சுக்கலாம் இல்லை பப்ளிக் வேரியபிளாகவும் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு பிரைவேட் வேரியபிள் வச்சுக்கிட்டேன். அடுத்தது ஒரு வேரியபிள் நேம். ஸோ இது என்ன சர்வீஸ் ஃபைல்? டேட்டா ஷேர்டு சர்வீஸ் தானே. ஸோ டேட்டா ஷேரிங் சர்வீஸ் இந்த மாதிரி ஒரு நேம் கோலன் அந்த சர்வீஸ் ஃபைலோட நேம். இந்த மாதிரி தான் ஒரு சர்வீஸ் ஃபைல நம்ம வேற ஒரு காம்பனண்ட்ல இம்போர்ட் பண்ணி கால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதை மேலே இம்போர்ட் பண்ணிக்கணும் எப்பயும் போல. அடுத்தது இந்த கன்ஸ்ட்ரக்டரோட இன்புட்ல இந்த பிரைவேட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ வேரியபிள் நேம் கோலன் அந்த சர்வீஸ். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம இங்கேருந்து வந்து
டேட்டாவை ஷேர் பண்ணணும். எதுக்கு ஷேர் பண்ணணும்? இந்த சென்ட் நியூ மெசேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனு. கரெக்டா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், இல்லை இங்க இருக்க வேரியபிள்ஸை கால் பண்ணணும் அப்படின்னா என்ன, எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த வேரியபிள் நேம் இருக்குல்ல, இந்த வேரியபிள் நேம் இந்த சர்வீஸ் ஃபைல ரெஃபர் பண்ணுது. ஏன்னா நம்ம அதை தானே இங்க ஈக்குவல் இந்த இடத்துல டைப்பா கொடுத்துருக்கோம், டைப் மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா என்ன அர்த்தம்னா, இந்த வேரியபிள் இந்த ஒட்டுமொத்த சர்வீஸ் ஃபைலையும் ரெஃபர் பண்றதா அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த வேரியபிளை நான் ஆக்சஸ் பண்றது மூலியமா இந்த சர்வீஸ் ஃபைல்ல இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸ், எல்லா வேரியபிள்ஸையும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த டேட்டா ஷேரிங் சர்வீஸ் இதையும் நம்ம திஸ் டாட் போட்டு தான் பண்ணணும். நம்ம இங்க வந்து டேட்டாவை சென்ட் பண்ண போறோம், ஒரு பட்டன் கிளிக்ல சென்ட் பண்ணலாம். ஸோ சென்ட் மெசேஜ் ஒரு ஃபங்க்ஷன், கிளிக் ஃபங்க்ஷன் இது, அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ள திஸ் டாட் டேட்டா ஷேரிங் சர்வீஸ் டாட், இப்போ டாட் வச்சிங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டுது, சென்ட் நியூ மெசேஜ், கரண்ட் மெசேஜ். ஆனா நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த மெசேஜ் சோர்ஸ் மட்டும் எனக்கு காட்டலை. ஏன் காட்டலைன்னா இது பிரைவேட் மெத்தட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரைவேட் ஒரு வேரியபிள், பிரைவேட் வேரியபிளா நீங்க டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை ஒரு ஃபங்க்ஷனையே நீங்க பிரைவேட்டா போடலாம். இப்போ நான் இந்த இடத்துல பிரைவேட்னு இப்படி போட்டுட்டேன்னா இந்த ஃபங்க்ஷனை கூட என்னால் இங்கே கால் பண்ண முடியாது. இங்கே நான் டாட் வச்சேன்னா எனக்கு அந்த ஃபங்க்ஷன் நேம் காட்டாது. இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் மெசேஜ் மட்டும் தான் காட்டும், ஏன்னா அது மட்டும் தான் பப்ளிக்கா இருக்கு. ஸோ எதெல்லாம் பப்ளிக்கா இருக்கும், எதுவுமே கொடுக்கலன்னா அது பப்ளிக்னு அர்த்தம், பிரைவேட்னு கொடுத்தா அது பிரைவேட். ஸோ எதெல்லாம் பிரைவேட்டா இருக்கோ அதெல்லாம் மற்ற காம்பனன்ட்ஸ்ல நம்மளால யூஸ் பண்ண முடியாது கால் பண்ணி. எதெல்லாம் பப்ளிக்கா இருக்கோ அதெல்லாம் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம சென்ட் மெசேஜ் தான் நமக்கு தேவை. அதனால நான் வந்து சென்ட் மெசேஜுக்கு வச்சுக்கிட்டு, ஸோ நான் வந்து ஒரு ஸ்மால் மெசேஜ் வச்சுக்கிறேன், ஹலோ ஃப்ரம் சென்டர் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ மெசேஜை சென்ட் பண்ணியாச்சு. இது வந்து கிளிக் ஃபங்க்ஷன் இருக்குமா, சும்மா இப்போ போயிட்டு ஒரு பட்டன் மட்டும் கிரியேட் பண்ணுது, பட்டன் கிளிக் டு சென்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன். கிளிக் ஃபங்க்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும், நார்மல் ப்ராக்கெட்ல கிளிக்னு போட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமை போடணும். ஸோ சென்ட் மெசேஜ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டன் கிளிக் பண்ணிட்டேன், அவ்வளோதான், ஒரு கிளிக் ஃபங்க்ஷன் தான். ஓகே, இப்போ சென்டர் வந்து ரெடி ஆயிட்டாங்க. ஸோ மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு, சென்ட் ஆகிறதுக்கான ஃபங்க்ஷன். இப்போ அதை ரிசீவ் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்போ இது வந்து எப்படி நடக்கும்னா, இந்த சென்ட் மெசேஜுக்கு இந்த மெசேஜை அனுப்பிவிடும். அப்போ இது என்ன பண்ணும், நம்ம இங்க என்ன எழுதியிருக்கோம், இந்த பிஹேவியர் சப்ஜெக்டுக்கு வரக்கூடிய மெசேஜை நெக்ஸ்ட் மெத்தட் மூலியமா நம்ம அனுப்புறோம். கரெக்டா? அப்போ இந்த பிஹேவியர் சப்ஜெக்டுக்கு இந்த மெசேஜை, வரக்கூடிய மெசேஜை இது அனுப்பிடும், இந்த நெக்ஸ்ட்ன்ற மெத்தட். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் புதுசா பார்த்துருக்கோம், இந்த இன்புட் பேராமீட்டர். இது ஆல்ரெடி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்த மாதிரி தான், ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட் பேராமீட்டரா அனுப்புறது. சேம் அதே தான் நம்ம இங்கே இன்புட் பேராமீட்டரா வைக்கிறோம், பட் டைப் மட்டும் மென்ஷன் பண்ணிப்போம், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டா மெசேஜ் அனுப்புறோம், அதோட டைப் ஸ்ட்ரிங். இந்த பிஹேவியர் சப்ஜெக்டுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்கலாம், அந்த மெசேஜை நம்ம ஜஸ்ட் இங்க பிஹேவியர் சப்ஜெக்டுக்கு பாஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ அடுத்தது இந்த ரிசீவ் பண்ண மெசேஜ் இதுதானே அப்சர்வ் பண்ணி வைக்கும், கரெக்டா எடுத்து வைக்கும் இந்த அப்சர்வபிள். அப்போ இந்த வேரியபிள் கரண்ட் மெசேஜ்ன்றதுல வேரியபிள், இந்த வேரியபிள்ல தான் அந்த கரண்ட் வேல்யூ, அதாவது அந்த கரண்ட் மெசேஜ் என்னவோ அது இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த வேரியபிள நம்மளோட ரிசீவர்ல கால் பண்ணா முடிஞ்சு. இங்க போயிட்டு இதுல வந்து சேவ் கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு வேணும். எப்பயும் போல அந்த ஃபன், அதாவது அந்த சர்வீஸ் ஃபைலை இம்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஜஸ்ட் போயிட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். கன்ஸ்ட்ரக்டர்லையும் எப்பயும் போல போட்டுக்கணும். இந்த மாதிரி ஜஸ்ட் எப்பயும் போல கன்ஸ்ட்ரக்டர்ல கால் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள்ல மெசேஜை, வரக்கூடிய மெசேஜை ஈக்குவல் பண்ணி ஃபர்ஸ்ட் எல்லாம் காட்ட போறேன், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ என்னன்னா மெசேஜ்னு வச்சுக்கலாம்.
message equal to this dot data service dot current message. அதுல தானே அந்த டேட்டா வந்து அப்சர்வ் பண்ணி இருக்க போகுது கரண்ட் மெசேஜ்ல. ஸோ இந்த கரண்ட் மெசேஜ் இப்போ டேட்டா கிளிக் பண்ண உடனே வரும் கரெக்டா. அப்போ அந்த டேட்டாவை கெட் பண்றதுக்கு, அதாவது ரிசீவ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு அப்சர்வபிள். ஸோ அது என்ன மெத்தட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஸோ இந்த சப்ஸ்கிரைப் என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாவை, அதாவது அப்சர்வபிள்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது, ஒரு டேட்டா வருது அப்சர்வபிளுக்கு. அதாவது அப்சர்வபிள் என்ன பண்ணும், டேட்டாவை ரிசீவ் பண்ணி வச்சுக்கும். அப்படி அப்சர்வபிள் ஏதாவது டேட்டாவை ரிசீவ் பண்ணா உடனே இந்த சப்ஸ்கிரைப் என்ன பண்ணோம்னா அந்த டேட்டாவை வாங்கி, அதாவது ரிசீவ் பண்ணி. ஓகேவா. ஸோ அதுக்கான வேலை தான் இந்த சப்ஸ்கிரைப்கான இந்த மெத்தட் வந்து பண்ணும். ஒரு டேட்டாவை ரிசீவ் பண்றதுக்காக, அப்சர்வபிள்ல இருந்து ரிசீவ் பண்றதுக்காக இந்த மெத்தட். ஸோ இப்போ இது வந்து ஒரு கால் பேக், சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது ஒரு கால் பேக் மெத்தடு. ஸோ நான் வந்து இதை வந்து இந்த மாதிரி வேரியபிளுக்கு டைரக்டாக ரிப்பேர் பண்ண முடியாது. இதுல லைஃப் சைக்கிள் ஹூக்னு ஒன்று இருக்கு, அதை வந்து யூஸ் பண்ணுவோம். பட் அதை நான் இப்போ யூஸ் பண்ணனா அது பெருசா வந்து இப்போ அது கொஞ்சம் பெரிய டாபிக், அது நீங்க அடுத்து பார்க்குறேன். அதுல பண்ணணும் யூஸ் இருக்கும். மேபி நான் கன்ஸ்ட்ரக்டர் இதுலயே போடுறேன். இது வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ இதுல நான் வந்து திஸ் டாட் மெசேஜ் ஈக்குவல் டு மெசேஜ் அப்படின்னு வாங்கிக்கிறேன். ஓகேவா. திஸ் டாட் மெசேஜ் ஈக்குவல் டு வரக்கூடிய அந்த இன்புட் மெசேஜ். ஸோ இது வந்து ஒரு வேரியபிளாக நான் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே. மெசேஜ் காலம் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு எல். இனிஷியலா எந்த வேல்யூமே கிடையாது. நான் வந்து என்னோட சர்வீஸ் ஃபைல்ல இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்சர்வபிளா சப்ஸ்கிரைப் பண்ணி மெசேஜை எடுக்கிறோம். ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். நம்ம ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் இப்படி தான் போடுவோம் கரெக்டா. அந்த ஒரு நேம் போட்டு இந்த இடத்துல வந்து எப்படி போட்டிருப்போம், இந்த மாதிரி போட்டிருப்போம். ஒரு நார்மல் பிராக்கெட் போட்டு ஜஸ்ட் ஈக்குவல் டு கிரேட்டர் சிம்பிள் போட்டு கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிப்போம். இங்கேயும் அதே தான். இந்த இடத்துல நார்மல் பிராக்கெட் போடலைனாலும் அந்த மெசேஜுக்கு நார்மல் பிராக்கெட் இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா. ஸோ அந்த மெசேஜ் தான் இன்புட் இந்த சப்ஸ்கிரைபுக்கு. அதை கால் பேக் ஃபங்க்ஷன்ல மெசேஜா எடுத்தோம்னா நமக்கு என்ன மெசேஜோ அதை கிடைச்சிடும். ஸோ அந்த மெசேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவல் பண்றோம். எதுக்காகனா இங்க HTML காட்டுறதுக்காக. ஸோ இங்க H1 டேக்ல போடுறதுன்னா இங்க ஒரு வேரியபிளை கால் பண்ண நமக்கு ஆல்ரெடி தெரியும். டபுள் கர்லி பிராக்கெட் போட்டு அந்த வேரியபிள் நேமை காப்பி பண்ணி அதை வந்து இந்த சென்டர்ல போட்டோம். இந்த மாதிரி போட்டா ஒரு வேரியபிள் HTML நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான், டேட்டாவை ரிசீவ் பண்ணியாச்சு. இப்போ அப்ளிகேஷன் வந்து ரன் பண்றேன். அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கான கமெண்ட். அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. லோக்கல் ஹோஸ்ட் 4200 லோக்கல் ஹோஸ்ட் 4200. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நோ மெசேஜ் ஃப்ரம் சைல்டு இந்த இடத்துல மெசேஜ் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து பழசு. நம்ம இன்னும் ஆப் காம்பனண்ட்ல சென்டர் காம்பனண்ட் இன்னும் ரெண்டரே பண்ணல கரெக்டா. ஸோ இந்த சென்டர் காம்பனண்ட்டை நம்ம வந்து ஆப் காம்பனண்ட்ல போடலாம். அப்பதான் அங்கே தெரியும். ஏன்னா ஆப் காம்பனண்ட் தானே ரன் ஆகும் நம்ம. ஆனா அங்க வந்து வேற எதுதான் வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இப்படி கமெண்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நமக்கு தேவை இப்போதைக்கு. ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்னா அந்த சென்டர் காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ண போறேன். இது அப்படியே இம்போர்ட் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இங்க வந்து
import sender component. So sender component தான் நீங்க யூஸ் பண்ண போறோம். காப்பி பண்ணி இம்போர்ட்ஸ்ல நெக்ஸ்ட் கமா போட்டு கேப் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஸோ எந்த எரரும் இல்லை. இது ஒரு வார்னிங். இது என்ன வார்னிங்னா, இந்த சைல்டு காம்பனண்ட் இம்போர்ட் ஆகிருக்கு, ஆனால் நம்ம எதுவும் யூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி, இந்த ஆப் காம்பனண்ட்டுக்குள்ள யூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங். ஜஸ்ட் அது இது பிரச்சனை இல்லை. நான் இப்போதைக்கு சென்டர் காம்பனண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே போய் பார்த்தா சென்டர் காம்பனண்ட் இங்கே வந்துருச்சு. இங்கே கிளிக் டு சென்ட் மெசேஜ் அப்படிங்கிற பட்டனும் நமக்கு வந்துருச்சு. அண்ட் அதே மாதிரி ரிசீவர் காம்பனண்ட்டும் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா ரிசீவர் காம்பனண்ட் தானே டேட்டா வரும், அப்போ அதை இங்கே நம்ம பார்க்கறது. அதுக்காக ரிசீவர் காம்பனண்ட்டும் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். சேம் இங்கே HTML போயிட்டு ஆப் ரிசீவர் ஸோ ஆப் ரிசீவர்னு போட்டுட்டோம்னா எனக்கு இது காம்பனண்ட் இம்போர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இருந்துச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியல் மெசேஜ் அப்படிங்கிறது இங்கே இருக்கா. ஸோ அதாவது இந்த சர்வீஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பிஹேவியர் சப்ஜெக்ட்ல இருக்க டிஃபால்ட் மெசேஜ் இனிஷியல் மெசேஜ் தான் நம்மளோட ரிசீவர் காம்பனண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துருக்கோம். ஏன்னா அந்த டேட்டா தான் அங்கே இருக்கு. இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு சென்டர் காம்பனண்ட்லேருந்து என்ன சென்ட் ஆகுது, ஹலோ ஃப்ரம் சென்டர் காம்பனண்ட். இந்த கண்டென்ட் ரிசீவர் காம்பனண்ட்டுக்கு போகணும். அதாவது இனிஷியல் மெசேஜுக்கு பதிலாக அது மாறணும். ஜஸ்ட் இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ ஃப்ரம் சென்டர் காம்பனண்ட் வந்துருச்சா. ஸோ அப்சர்வபிள் டேட்டாவை அப்சர்வ் பண்ணும் இந்த கண்டென்ட்டை. சப்ஸ்கிரைப் மெத்தட் டேட்டா ஒன்ஸ் அங்கே வந்து அப்சர்வபிளில் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் மெத்தட் வந்து என்ன பண்ணோம்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணி நமக்கு அந்த டேட்டாவை எடுத்து கொடுக்கும். சப்போஸ் சப்ஸ்கிரைப் மெத்தட் வந்து அந்த வேலை தான் பண்ணும். ஓகேவா. ஸோ சப்ஸ்கிரைப் மெத்தட் மூலியமா நமக்கு அந்த டேட்டா வந்து நம்மளோட ரிசீவர் காம்பனண்ட்டுக்கு வந்துருச்சு இந்த சப்ஸ்கிரைப் மெத்தட் மூலியமா. ஓகேவா. ஸோ இப்படிதான் வந்து ஒரு காம்பனண்ட் டூ காம்பனண்ட் ரெண்டு அன்ரிலேட்டட் காம்பனண்ட் இல்லை சிப்ளிங் காம்பனண்ட் அப்படி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு காம்பனண்ட்டுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த வீக். ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ஷார்ட்டாக ஒரு டைம் பார்க்கலாம் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு. ஸோ நம்ம பண்ண போகிறது ரெண்டு காம்பனண்ட்டுக்கு நடுவில் டேட்டாவை ஷேர் பண்ண போகிறோம், ரெண்டு காம்பனண்ட்டுக்குள்ள. ஸோ ரிசீவர் அண்ட் சென்டர். சென்டர் வந்து மெசேஜை சென்ட் பண்ண போகிறாங்க, ரிசீவர் வந்து அந்த மெசேஜை ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஆனால் ரெண்டு காம்பனண்ட்டும் லிங்க் காம்பனண்ட் கிடையாது, ரிலேட்டட் காம்பனண்ட் கிடையாது. பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷன் மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இந்த மெத்தடுக்கு நமக்கு ஒரு காமன் மேன் வேணும், ஒரு காமனாக ஒரு இடம் வேணும். ஸோ அதுக்காக நம்ம சர்வீஸ் ஃபைலை கிரியேட் பண்ணோம். இந்த சர்வீஸ் ஃபைல் தான் ஒரு மிட் ஃபைலாக வந்து சென்டர் அண்ட் ரிசீவர் காம்பனண்ட்டுக்கு இருக்கு. இப்போ அடுத்தது மெசேஜை நம்ம கெட் பண்ணணும், வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த பிஹேவியர் சப்ஜெக்ட் அப்படிங்கிற இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா கரண்ட் வேல்யூ, இந்த இனிஷியல் வேல்யூ தான் கரண்ட் வேல்யூவாக இருக்கும். நமக்கு கிளிக் பண்ணி மாற்றினதுக்கு அப்புறம் வேற வேல்யூ மாறும். ஸோ வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு மெத்தட் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அண்ட் தென் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது ரிசீவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தானே டேட்டாவை எடுக்கிறாங்க. ஸோ இந்த இதை வந்து என்ன சொல்லுவாங்க, சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ, எங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டாவை எடுக்கிறாங்களோ அங்கே எல்லாமே டேட்டாவை கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே டேட்டாவை கொடுத்து, இந்த வேலை தான் இந்த பிஹேவியர் சப்ஜெக்டோட வேலை. ஸோ பிஹேவியர் சப்ஜெக்ட் ரெண்டு வேலை பண்ண போகுது. ஒன்று டேட்டாவை ஸ்டோர் பண்ணிருக்கு, இன்னொன்று யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டாவை எடுக்கிறாங்களோ, அதாவது எந்த காம்பனண்ட்ல இருந்து எங்க வேணாலும்
இந்த பிஹேவியர் சப்ஜெக்டை கால் பண்ணி டேட்டாவை கெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லா மெத்தடுக்கும் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் இல்லை எல்லா ரிசீவருக்கும் அந்த ஒரு வேல்யூ இல்லை அந்த டேட்டாவை ஷேர் பண்ணி கொடுக்கும். இதுதான் இந்த பிஹேவியர் சப்ஜெக்டோட வேல்யூ. அடுத்தது, நம்ம டேட்டாவை வந்து ஆக்சிடென்ட்டாக கூட மாற்றிடக்கூடாது. நம்ம என்ன டேட்டா அனுப்புகிறோமோ அந்த டேட்டாவை மட்டும்தான் அது வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அந்த டேட்டாவை தான் ரிசீவருக்கு சென்ட் பண்ணணும். அப்படின்றதுக்காக இந்த அப்சர்வபிள் அப்படின்ற இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நம்ம மெசேஜை சென்ட் பண்ணணும். அதுக்காக இந்த நெக்ஸ்ட் மெத்தட், வரக்கூடிய மெசேஜ் என்னவோ அந்த மெசேஜ் வந்து நம்ம பிஹேவியர் சப்ஜெக்ட்டுக்கு தானே சென்ட் பண்ணணும். ஏன்னா அதுதானே டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்க போகுது. அப்போ பிஹேவியர் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டேட்டாவை ஒரு நியூ வேல்யூ, ஏதாவது ஒரு நியூ வேல்யூவை சென்ட் பண்றதுக்கு இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த நெக்ஸ்ட் மெத்தட் மூலிமா நம்ம ஒரு நியூ மெசேஜ் இல்லை நியூ டேட்டாவை பிஹேவியர் சப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு இடம், அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி ரீட் பண்றதுக்கு டேட்டாவை சென்ட் பண்றது, பிஹேவியர் சப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ற இடத்துக்கு சென்ட் பண்றது. இப்போ சென்டர் மூலியமா நம்ம டேட்டாவை சென்ட் பண்ண போறோம். ஜஸ்ட் ஒரு கிளிக் ஃபங்க்ஷன் இல்லையா, கிளிக் பண்ணா சென்ட் மெசேஜ்ன்ற அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் அனுப்புறேன். அவ்வளோதான், ஹலோ ஃப்ரம் சென்டர் கம்பெனி. அடுத்தது ரிசீவர். ஸோ ரிசீவர் ஜஸ்ட் அந்த பிஹேவியர் சப்ஜெக்டை சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டாவை எடுத்துப்பாங்க. ஸோ நான் எடுத்து இந்த எடுக்கிறதோட இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த மெசேஜ் எடுக்கிறதோட சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட நான் அதை நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதுக்காக காம்பனண்ட்ல காட்டணும் அப்படின்றதுக்காக மெசேஜில் ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு அந்த வேரியபிளுக்கு நான் ஈக்குவல் பண்ணுறேன் டேட்டாவை. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் மூலியமா தான் ஒரு காம்பனண்ட்ல இருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு டேட்டாவை சர்வீஸ் ஃபைல் மூலியமா ஷேர் பண்ண முடியும். இது வந்து அன்ரிலேட்டட் காம்பனண்ட்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? டேட்டா டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் டூ காம்பனண்ட்ஸ் இந்த ஒரு சர்வீஸ் ஃபைல யூஸ் பண்ணி டேட்டாவை எடுக்கிறதுக்கான மெத்தட். ஸோ இதுல யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே ஓகே, ஸோ இப்போ அடுத்த டாபிக் உள்ள போகலாம். இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ டேட்டால டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஆங்குலர்ல டேட்டாவை எப்படி வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி, அதுவும் HTML கண்டிஷன் பேஸ் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்றது? இப்போ எக்ஸாம்பிள், நம்ம கண்டிஷன் வைக்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கண்டிஷன் பண்ணால் என்ன பண்ணுவோம்? இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப், இந்த மாதிரி போட்டு ஒரு ஃபங்க்ஷன்லாம் வரும். கரெக்டா? இஃப் எல்ஸ் போட்டு அதுக்குள்ள கண்டிஷன் வச்சு, கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா இஃப்குள்ள போகணும், இல்லைன்னா எல்ஸ்குள்ள போகணும். அந்த மாதிரிலாம் நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணுவோம் ஃபங்க்ஷன்ஸ். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி HTML எப்படி அந்த ஒரு இஃப் கண்டிஷன், ஒரு இஃப் கண்டிஷனை எப்படி வந்து கொண்டு வருது, ஒரு கண்டிஷன் மூலியமா அந்த எலமெண்ட்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றது ஆங்குலர்ல. இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் டைரக்ட் HTML ஒர்க் ஆகுது, ஆங்குலர்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, HTML இருக்க எலமெண்ட்ஸை கண்டிஷன் பேஸ் பண்ணி ரன் பண்ண வைக்க போறோம். ஓகேவா? ஸோ சேம் நான் என்ன பண்ண போறேன்னா, இதே சென்டர் ரிசீவர் இந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ
இதே கான்செப்ட் தான், எதுவும் நான் புதுசால மாற்ற போறதில்ல. இங்க என்ன பண்ண போறோம்னா, ரிசீவர்ல ஒரு கண்டிஷன் ஒன்று வைக்க போறேன். ஓகேவா? ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த மெசேஜ் இங்க வரக்கூடிய மெசேஜ் இருக்குல்ல, இந்த மெசேஜ் இனிஷியல் மெசேஜா இருந்தா எனக்கு காட்டக்கூடாது. இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாமா, இது கொஞ்சம் பழப்பற இருக்கும். சிம்பிளா வந்து ட்ரூ ஃபால்ஸ் வச்சு போகலாம் சிம்பிளா. ஸோ நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். அப்படி ட்ரூன்னு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா நான் சில மெசேஜை இங்கே நான் காட்டணும், ஃபால்ஸ்ன்னு வந்தால் காட்டக்கூடாது. சிம்பிள் லாஜிக். இப்போ நம்ம எல்லாமே போயிட்டு இதெல்லாம் மாற்றணும். ஓகேவா? ஸோ டைப் எல்லாமே மாற்றி பண்ணணும். இந்த ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக நான் வந்து ட்ரூன்னு பூலியன் அனுப்புறேன். ஸோ இது இங்கே மாற்றினதுனால இங்கே டைப்பையும் நம்ம மாற்றணும். ஸோ இங்கே யூஸ்வலி இது வந்து ஃபால்ஸ், இதோட டைப் வந்து பூலியன். ஸோ இங்கேயும் பூலியன். ஓகேவா? ஸோ இதோட டைப் தான் நான் மாற்றிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஒரு பூலியன் டேட்டாவை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு. ஸோ சென்டர்லேருந்து ரிசீவருக்கு அனுப்ப போகிறேன். ஓகேவா? ரிசீவரில் ஜஸ்ட் அந்த மெசேஜ் இங்கே வருது, இது வந்து பூலியனாக தான் இருக்கணும். ஸோ இது பூலியன். ஸோ பூலியன் வருது பை டிஃபால்ட் ஃபால்ஸ். நான் எப்போ அந்த பட்டனை கிளிக் பண்றேனோ அப்பதான் அது ட்ரூ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டிவ்ல வந்து நான் என்ன பண்ண போறேன், மெசேஜ் எடுக்கலாம். ஹலோ ஃப்ரம் இந்த மாதிரி ஒரு மெசேஜ். இப்போ நான் சும்மா இதை ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த கண்டென்ட் இங்கே தெரிஞ்சிடும். ஏன்னா நாங்கள் எதுவுமே பண்ணலை, டேரக்டா சும்மா கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ ஃப்ரம் சென்டர் காம்பனன்ட் எனக்கு இங்கே விசிபிள் ஆகிருக்கு. ஆனா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எப்போ இந்த கிளிக் டு சென்ட் மெசேஜ் அப்படின்ட்டு இந்த பட்டன் கிளிக் ஆகுதோ அப்போதான் எனக்கு இந்த காம்பனன்ட், அது இந்த டெக்ஸ்ட் எனக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஹேவியர் சப்ஜெக்டோட டிஃபால்ட் டைப் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம என்ன வேணா கொடுத்துக்கலாம், என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். கன்ஸ்ட்ரக்டார் வந்து அது கொஞ்சம் அதுவும் இன்னும் நிறைய அதுல யூசேஜ் இருக்கு. பட் அது இப்போ நம்ம டைரக்டா சொன்னோம்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் நான் ஷார்ட்டா சொல்றேன் இப்போதைக்கு. அது நம்ம லைஃப் சைக்கிள் ஹூக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது அது இன்னும் நல்லா கொஞ்சம் இன்டெப்தா பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் பிஹேவியர் சப்ஜெக்ட்ல என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, அண்ட் செகண்ட் கொஸ்டின், கன்ஸ்ட்ரக்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சர்வீஸ் ஃபைல வேற ஒரு காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும், இல்லை வந்து ஏதாவது ஒரு மாடியூல இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்போ அதாவது சர்வீஸ் ரிலேட்டடா இருக்க மாடியூல்ஸ், அப்புறம் சர்வீஸ் ஃபைல், இது எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்டர்ல நம்மளால இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி நம்மளோட காம்பனண்ட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி, அது மேபி லைஃப் சைக்கிள் டூக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். அந்த காம்பனண்ட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ காம்பனண்ட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏதாவது தேவை, ஏதாவது ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா அப்போ நீங்க கன்ஸ்ட்ரக்டர்ல ரன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு சிம்பிளா தெரிஞ்சுக்கணும், டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சர்வீஸ் ரிலேட்டடான மாடியூல்ஸ் இல்லை ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கன்ஸ்ட்ரக்டர் மூலியமா தான் நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ஷார்ட்டா தெரிஞ்சு யூஸ் பண்ணுவோம். தென் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கும்போது அது வந்து இன்டெப்தா பார்ப்போம். Okay, so coming back to this
இப்போ நம்மளோட காம்போனன்ட்ல டைரக்டா அந்த கண்டென்ட் இங்கே தெரியுது. இப்போ நான் எப்போ இந்த பட்டனை கிளிக் பண்றேனோ அப்போதான் என்னோட வேரியபிள் வந்து ட்ரூவா மாறும். ட்ரூவா மாறினா மட்டும்தான் இந்த கண்டென்ட்டை காட்டும். இதுதான் கண்டிஷன். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்போ நார்மலா இதுக்கு முன்னாடி வெறும் இஃபெல்ட்ஸ் வச்சு பண்ண எப்படி பண்ணுவோம்? இந்த இடத்துல just if this dot message equal true அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இந்த எலமெண்ட்டுக்கு ஒரு ஐடி வச்சு கெட் எலமெண்ட் ஐடி டிஸ்பிளே ஸ்டைல் கால் பண்ணி பண்ணிக்கலாம். கரெக்டா? நம்ம இப்போதைக்கு மை ஐடி சும்மா இந்த மாதிரி நம்ம எப்படி நார்மலா வைக்கிற மாதிரி நம்ம போவோம். ட்ரூவா இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, இந்த ஐடி டாட் டாட் display equal to ஸோ இந்த மாதிரி போடும். ஸோ சாரி, ட்ரூனா பிளாக் பண்ணும், அதாவது தெரியுங்களா? எல்ஸ்ல இதுல வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல ரன் பண்ணும்போது ஒரு இடம் கிடைக்கும். காம்பனன்ட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே இது ரன் ஆகும். இப்போ அதுக்கான ஒரு சாம்பிள் இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். இப்போ இந்த எலமெண்டோட ஐடியை நான் கால் பண்ணி இங்கே கால் பண்றேன். ஜஸ்ட் ஸ்டைல் வந்து நான் டிஸ்பிளே நன் பிளாக்னு கொடுக்குறேன். கரெக்டா? அப்போ இனிஷியலி எனக்கு வந்து இது ஃபால்ஸா இருக்கு. ஏன்னா இனிஷியலாக நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபால்ஸா வச்சிருப்பாங்க சர்வீஸ் இல்லை, இந்த பூலியன் வந்து ஃபால்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ இந்த ஃபால்ஸா இருக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகும்னா எல்ஸ் கண்டிஷன் ஒர்க் ஆகும். அப்போ இது வந்து டிஸ்பிளே நன் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஆனா இது என்ன தெரியுமா ஆகும்? கன்ஸ்ட்ரக்டார்ல இதை கால் பண்றதுனால இந்த எலமெண்ட்டே ரெண்டர் ஆயிருக்காங்க. HTML ஸோ என்னோட இப்போ கேக்குதா? என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஸ்க்ரீன் ஸோ இப்போ என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் அந்த எலமெண்ட்டை ரீட் பண்ண ட்ரை பண்றேன் கன்ஸ்ட்ரக்டர்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட காம்பனன்ட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்க விஷயங்கள் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அப்படி பார்த்தா இந்த எலமெண்ட்டு ரெண்டர் ஆனாதான் இந்த ஐடியே இருக்கும். இந்த எலமெண்ட்டே ரெண்டர் ஆகலைன்னா அந்த ஐடியும் ஒரு எலமெண்ட்டே இருக்காதுல்ல இந்த ஐடியில. அப்போ இது என்ன பண்ணுன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல எரர் அடிக்கும். சரி, இங்க கன்சோல்ல போய் பார்த்தீங்கன்னா இங்க வரும்
cannot read properties of null reading style. So line number 20. இந்த லைன் நம்பர் 20ல இந்த எரர். ஸோ என்னன்னா இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டே இல்லை, அதுக்கு நீங்க ஸ்டைல் ட்ரை பண்றீங்க, ஸ்டைல் அப்ளை பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்ற மாதிரி இங்க வந்து ஒரு எரர் அடிக்கும். ஸோ இப்போ புரியுதுங்களா? கன்ஸ்ட்ரக்டர் அதை வந்து ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே உல்டாவா பண்ணுவோமா? இனிஷியலா அது தெரியட்டும், அது ட்ரூன்னு வந்தா மட்டும் அதை டிஸ்பிளே நன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நான் அதாவது அந்த பட்டன் கிளிக் பண்ணா அது மறைஞ்சிடணும், அதான் கான்செப்ட். இப்போ இங்க இனிஷியலி இங்க வந்து ஹலோ ஃப்ரம் சென்டர், நான் இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணனா இது தெரியக்கூடாது, மறைஞ்சிச்சா, அந்த எலமெண்ட்டே காணும். ஸோ விச் மீன்ஸ் என்னோட மெசேஜ் வந்து பூலியன் வந்து ட்ரூ, நான் வந்து அந்த டாக்குமெண்ட்டோட ஸ்டைலை வந்து டிஸ்பிளே நன் பண்ணிட்டேன். இதுதான் வந்து பேசிக்கா நம்ம சிம்பிளா பண்றது. நம்ம நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இப்படிதான் பண்ணிப்போம். கரெக்டா? ஒரு எலமெண்ட்டை ரீட் பண்ணி அதை டிஸ்பிளே நன் பண்றது. இப்போ இதுக்கு அப்படியே ஆங்குலர்ல இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. டைரக்டா HTML போயிட்டு இதுக்கு பேர் வந்து டைரக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் த டைரக்டிவ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ டைரக்டிவை கால் பண்றதுக்கு ஸ்டார் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸ்டார் போட்டு என்ஜி இஃப். இப்போ இந்த என்ஜி இஃப்ல ஜஸ்ட் நான் இந்த பூலியனை கொடுத்தா போதும், திஸ் டாட் மெசேஜ். திஸ் டாட் மெசேஜ் இப்படி நான் கொடுத்தேன்னா இது என்னன்னு அர்த்தம்னா இது வந்து ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ட்ரூவா இருந்தாதான் இது வந்து காட்டணும், இல்லைன்னா காட்டக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இதுவே ஃபால்ஸா இருந்தா காட்டணும்னா ஜஸ்ட் நான் இங்க எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போடணும். இப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபால்ஸ். இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டா ஃபால்ஸ்னு அர்த்தம், இது போடலைன்னா ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இனிஷியலி அது ஃபால்ஸ், அப்போ இனிஷியலி நமக்கு தெரியும். அப்போ ஃபால்ஸா இருந்தா இந்த கண்டிஷன் பாஸ் ஆகும், இந்த கண்டென்ட் நமக்கு தெரியும். ஆனா ட்ரூவா இருந்தா இந்த இந்த கண்டென்ட் வந்து நமக்கு தெரியக்கூடாது. கரெக்டா? ஏன்னா நம்ம கிளிக் பண்ண உடனே நம்மளோட வேரியபிள் ட்ரூவா மாறிடும். அப்ப ட்ரூவா மாறும் போது இந்த கண்டென்ட்டை நான் மறைக்கணும். அதுதான் இப்போ நம்ம பண்ண போறோம். ஓகே. ஸோ என்ஜி இஃப் அப்படிங்கிற டைரக்டிவா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த என்ஜி இஃப் டைரக்டிவ்ல ஜஸ்ட் அந்த நம்மளோட பூலியன் வேல்யூ இங்க கால் பண்ணியிருக்கேன். அந்த பூலியன் வேல்யூ ஜஸ்ட் வந்து இங்க அப்படியே கால் பண்ணி ஃபால்ஸ், இனிஷியலி ஃபால்ஸா இருக்கும் எனக்கு தெரியணும், அதுக்காக நான் இனிஷியலி ஃபால்ஸ் அப்படின்றது நான் இங்க போட்டிருக்கேன். அண்ட் எப்போ அது வந்து ட்ரூ ஆகுதோ தெரியக்கூடாது. ஸோ நான் ஃபால்ஸா இருந்தா தெரியணும்னு போட்டிருக்கேன். அப்போ ட்ரூவா மாறும்போது தெரியக்கூடாது, இதான் கண்டிஷன். போயிட்டு ஓகே. இந்த டைரக்டிவ்ஸ் இம்போர்ட்ஸ் இல்லையா, இந்த டைரக்டிவ்ஸை யூஸ் பண்றதுக்கு நான் ஸ்டாண்டர்ட் ஒன்று நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. பட் ஸ்டாண்டர்ட் பண்ணணும். காமன் மாடியூல்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு தேவை. ஜஸ்ட் இம்போர்ட்ஸ்ல மாடியூல் இம்போர்ட் பண்ணி, ஓகேவா? ஸோ இதை இம்போர்ட் பண்ணிட்டா இது வந்து ஆகும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளோட வேரியபிள் ஃபால்ஸ் இனிஷியலி. ஸோ எனக்கு இந்த கண்டென்ட் தெரியுது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது ட்ரூவா மாறுமா? அப்போ ட்ரூவா மாறிச்சுன்னா நான் இங்கே என்ன கண்டிஷன் வச்சிருக்கேன், HTML ஃபால்ஸா இருந்தால் மட்டும்தான் இது தெரியும். இப்போ ட்ரூவா இருந்தால் இது தெரியக்கூடாது. அப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணனா இங்கே ட்ரூவா மாறிடும். ஸோ பட்டனை கிளிக் பண்ணுறேன், எனக்கு இந்த கண்டென்ட் மறந்துச்சு. ஒரு இஃப் கண்டிஷன் வச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம எம்ஜிஎஃப்லாம் போட்டு அந்த டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணி ஐடிலாம் வச்சு ரீட் பண்ணி ஸ்டைல் மூலியமா பண்ணுறதுக்கு பதிலாக இந்த எம்ஜிஎஃப் அப்படிங்கிற டைரக்டிவ் மூலியமா ஒரு பூலியன் வேல்யூ மூலியமா ஜஸ்ட் நம்ம ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ண முடியும்.
அந்த எலமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இஃப் கண்டிஷனா நீங்க என்ன போட்டீங்களோ அதை தான் இங்கேயும் போடுவீங்க. நம்ம இங்க என்ன இஃப் கண்டிஷன் போட்டோமோ, இங்க ஒரு இஃப் கண்டிஷன் போட்டோம்ல, இந்த இஃப் கண்டிஷன் இந்த இஃப் கண்டிஷன்ல நீங்க ட்ரூ போட்டீங்க, நம்ம என்ன இதை இப்படியே கூட போடலாம். இந்த இடத்துல this dot message நான் அதை ஷார்ட்கட்ல நாட் போட்டேன், ஈக்குவல் டு ஃபால்ஸ். இப்படி அந்த கண்டிஷன் அப்படியே கூட இங்க போடலாம். ஃபால்ஸா இருந்தா இது வந்து தெரியணும், இல்லைன்னா தெரியக்கூடாது, அவ்வளவுதான். இப்போ இனிஷியலி தெரியுது, இல்லைன்னா ஃபால்ஸா இருக்கு. இதை கிளிக் பண்றேன், அது ட்ரூவா மாறிடும், அப்போ இது போயிடும். ஓகேவா? ஸோ அந்த இஃப் கண்டிஷன்ல நீங்க என்ன வைக்கிறீங்களோ அதை அப்படியே இங்க கண்டிஷனா நீங்க போட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். இந்த என்ஜி டைரக்டிவ் முடியும். ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் தான் வந்து ஃபால்ஸுக்கு இந்த எக்ஸ்லமெண்டரி சிம்பிளை இந்த வேரியபிளோட முன்னாடி போட்டா அது ஃபால்ஸ், அப்படி இது போடலைன்னா அது ட்ரூ அப்படின்னு அர்த்தம். இப்போ இனிஷியலி இது ட்ரூவா இருந்தாதான் காட்டணும் அப்படின்னா இது இனிஷியலாவே காட்டாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாவே எங்க காட்டலை, ஏன்னா அது இனிஷியலி ஃபால்ஸ். ஆனால் நான் கண்டிஷன் என்ன வச்சிருக்கேன், ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த மெசேஜ் காட்டணும் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ அப்போ நான் எப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணணும் அப்போ அது ட்ரூவா மாறிடும். ஸோ தென் எனக்கு அந்த கண்டென்ட்டை காட்டிடும். ஓகேவா? இந்த என்ஜிஎஃப் டைரக்டிவ் ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி எலமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த என்ஜிஎஃப் அப்படின்ற இந்த டைரக்டிவை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை யூஸ் பண்றதுக்கு இந்த ஸ்டார் என்ஜிஎஃப் அப்படின்றத போட்டு ஈக்குவல் டு போட்டு அந்த டபுள் கோட்ஸ்ல உங்களுக்கான கண்டிஷன் வச்சுக்கலாம். இதுலயும் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அண்டன்னு போட்டுக்கணும், அவ்வளவுதான். அண்டன்ட் போட்டு செகண்ட் கண்டிஷன், அடுத்த அண்டன்ட் போட்டு இன்னொரு கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் கண்டிஷனும் வைக்க முடியும். எப்படி இஃப்ல போட்டு மல்டிபிள் கண்டிஷன் அண்டன்ட் போட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் அண்ட் கண்டிஷன், ஆர் கண்டிஷன், இது எல்லாமே போட முடியும். ஓகே, ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதான் என்ஜிஎஃப் டைரக்டிவ் கண்டிஷன் பேஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது இந்த மாதிரிலாம். ஓகே ஓகே, ஸோ தென் நம்ம இன்னைக்கான கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்தது எல்லாமே வந்து எல்லாரும் ட்ரை பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம இனிமேல் பார்க்க போறது, இன்னைக்கு பார்த்ததுல இருந்து இனிமேல் பார்க்க போறது எல்லாமே நீங்க நிறைய ரிப்பீட்டடா யூஸ் பண்ண போற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஒரு டைம் 2 டைம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நிறைய ட்ரை பண்ணுங்க, வேற வேற மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுங்க. தென் ஏதாவது கொஸ்டின்னா நெக்ஸ்ட் செஷன்ல வந்து கேட்கும்.